உங்கள பத்தி எளிமையா புரிஞ்சுக்கணுமா? இந்த விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஹாய் எவ்ரிஒன். வணக்கம். ஐ அம் செல்ஃப் டிஸ்கவரி கோச் ஹேமா. ஸோ இந்த காணொளியில நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சேலஞ்சோ அல்லது ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மள பத்தி நாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் வந்த உடனே ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ, இல்லது வந்து யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து எடுத்த உடனே ஒரு "எப்படி நீ அப்படி சொல்லலாம்? ஏன் அப்படி சொன்ன?" அப்படின்னு ஒரு சண்டைக்கோழி மாதிரி நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஜாலாம் அந்த தாடைலாம் வந்து டைட் ஆகும். கையில அப்படியே பிளட் பம்ப் ஆகும். "அது எப்படி அப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாம்?" அப்படின்னு கோவம் தலைக்கேறுது அப்படின்னா, அது ஒரு கேட்டகரி. நம்ம எப்பயுமே சண்டை போடுற, எதிர்த்து நிக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதே இது வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மள வந்து உறைய வச்சிருச்சு. ஒண்ணுமே செயலே படுத்த முடியாத மாரி நம்ம அப்படியே சிலையா நின்னுடுறோம். அல்லது சுருங்கி போயிடுறோம். அப்படியே வார்த்தை வரல. நம்மள எங்கேயோ புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் அப்படியே நிக்கிறோம். அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு போய் ஸ்டக் ஆயிடுவோம். இன்னொரு விதத்துல, ஏதாவது ஒண்ணு வந்தாலே, "ஐய்யய்யோ! இந்த பிரச்சனை வந்துருச்சா? ஆரம்பிச்சுட்டானா? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு எஸ்கேப். அந்த இடத்த விட்டு விலகுனா போதும், ஓடுனா போதும் அப்படிங்கிற மாரி பிஹேவ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து அந்த சீன்லேருந்தோ, அந்த சிச்சுவேஷன்லேருந்தோ, அந்த நபர்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடுனா போதும். அந்த பிரச்சனையிலேருந்தோ தப்பிச்சு ஓடுனா போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இம்மீடியட் ரெஸ்பான்ஸா இருக்கும். ஸோ முதல்ல வந்து எடுத்தோனே ஒரு சண்டை, டிஃபென்சிவ் ரெஸ்பான்ஸ். 2வது வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற ஒரு உறைதல் தன்மை. 3வது வந்து தப்பி ஓடக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அந்த 3வது சொன்ன விஷயத்துல வந்து நமக்கு கால்ல தான் ஃபுல் எனர்ஜி வரும். நம்ம கண்ணு வேற எங்கேயோ பார்க்கும். லைக் நம்ம அந்த சீன்லேருந்தே கிளம்பணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த 3 டைப்ல எது உங்களுக்கு அதிகமான அ ஒரு ஹேப்பனிங்கா இருக்கு? இதுல எந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனைய சந்திக்கும்போது, எந்த இடத்துல தள்ளப்படுறீங்க? அல்லது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சண்டை, 2ண்ட் வந்து உறைஞ்சு போய் ஸ்டக் ஆகுறது, 3ர்டு வந்து தப்பிச்சு ஓடுறது. ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.